கோடம்பாக்கம் பேரூராட்சி மக்களுக்கு ஒரு நற்செய்தி. இன்று விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஒரு நாள் கூட சரியா புரிஞ்சுக்கிட்டே இல்ல. நான் சொல்றது கேளு சாந்தி. நான் கேட்க மாட்டேன். ப்ளீஸ் லிசன் டு மீ. நீ முதல்ல வெளிய போ. சாந்தி, நான் சாக போறேன். உன் பேர் ஏத்தி வச்சிருக்காங்க. நீ ஜெயிலுக்கு போனா நீ கழுத்து நின்னு. ஐயோ ஏன் நீ புரிய வர? வெளிய போ. சாந்தி சொல்றேன். நோ சாந்தி. இதா. உன் பொண்ணை கூட்டிட்டு போ. அம்மா. சாந்தி 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 சாந்தி. மானம் கெட்டவன். ஏன் தட்டுறத நிறுத்திட்ட? ஓ, அப்ப நான் செத்தா உனக்கு சந்தோஷமா? இது வரதால உள்ள போய் பேசிக்கலாம்டா. ஏன் மானம் போகுதா? அது போய் 5 வருஷம் ஆச்சு செல்லம். சாந்தி சாந்தி ஃபேமிலி மட்டும் தான் வீடு கொடுப்பாரு. ஹவுஸ் ஓனர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். 2 பேச்சுலர்ஸ் பசங்க மட்டும் இருக்காங்க. அவங்களையும் எப்படி வெளியேற்றிடுவாரு? அட எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நீ யாரோட அனுப்பலாம் என்ன? டாஸ்க்ல இவனுக்கே நான் தான் வீடு பிடிச்சி கொடுத்தேன். என்னவே துப்புறான். புலிக்குட்டி இன்னொரு தன்மான சிங்கம் மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். பார்த்து வெல்கம் பேச்சுலர். இருக்கிற எல்லா ஃபேமிலியும் வெளியேற்றுறோம். காலையில 10 மணிக்கு ஆபீஸ் ஆரம்பிக்குது. சாயங்காலம் 5 மணிக்கு ஆபீஸ் முடியுது. ஆனா நீ காலையில 7 மணிக்கு ஆபீஸ் போற. நடு ராத்திரி 11 மணிக்கு தான் திரும்பி வர. முன்னால 3 மணி நேரம், பின்னால 6 மணி நேரம், ஆக மொத்தம் 9 மணி நேரம். என்ன பண்ற? சோ திஸ் இஸ் யுவர் क्वेश्चन. சாந்தி, இங்க இருந்து போக வேண்டாமா சாந்தி? அங்க இருந்து திரும்பி வர வேண்டாமா சாந்தி? ஏன் படுத்து உருட்டிக்கிட்டே போற? இல்ல நடந்து போறியா? பைக்ல தானே போற? சாந்தி, we are living in Chennai. சென்னை டிராஃபிக் பத்தி உங்களுக்கு தெரியாதா? இன்னைக்கு தெரிஞ்சுக்க. இன்னைக்கு ஆபீஸ்க்கு உன் கூட நான் வரேன். போ. திருப்பி வரது நானே பாத்துக்கிறேன். டிக் 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 டக் டக் டக். Idiot! Nonsense! குட்டி, call the police. வேணாம் தெரியாம பண்ணிட்டோம். ஏய், மன்னிப்பு கேளுடா. சாரி. Out, get out. புலிக்குட்டியோட வீடு எந்த வீடு? பூட்டு போட்டுருக்கு. அது ரொம்ப நாளா அப்படிதான் இருக்கு. நாங்க 2 மாசத்துக்கு முன்னாலே லெட்டர் போட்டோமே. இதுவா பாருங்க. இதான். அன்பும் பண்பும் பாசம் நேசம் கொண்ட புலிக்குட்டிக்கு நான் உன் நண்பன் நல்லவன் எழுதுவது. நான் என் நண்பன் குமரனை கூப்பிட்டுட்டு எப்ப வரலாம் அங்க வருவேன். வந்துட்டோம் இல்ல? கரெக்டா தான் எழுதிருக்கேன். இந்த உலகத்திலேயே போட்ட லெட்டரை போட்ட அட்ரஸ்க்கு போட்டவங்களே வந்து படிக்கிறது நீங்களா தான் இருக்கும். கிளம்புங்க. அப்பா, எம்பிட்டு நாளைக்குதே நமக்கு இந்த குரங்கு புழப்புனே தெரியாம போச்சே. ஹவுஸ் ஓனரை சமாளிக்கிறதுக்கு எப்படி கூடினா போக வேண்டியதா இருக்கு. நல்லா இருக்கு. சத்தம்லாம் பேசுறா.
ஹே புலிக்குட்டி நல்லா இருக்கியா? நான் இருக்கேன்டா. நீ எப்படி உள்ள வந்த? பின்னால கயிறு இருந்துச்சுல்ல, அது புடிச்சுக்கிட்டு. ஆமா, ஏன்டா வெளியில பூட்டு போட்டிருக்க? நான் எங்கடா பூட்டினே? ஹவுஸ் ஓனர் பூட்டி இருக்காண்டா. ஏன் வாடகை கட்டலையா? நாங்கன்னா கொடுக்காம இருப்போமா? அப்புறம் ஏன்டா? அது வயசு பொண்ணு இருக்கிற இடமா, பேச்சுலர் கொடுக்க மாட்டாங்களா, ஃபேமிலி மேனுக்கு தான் கொடுப்பாங்களா? யார வயசு பொண்ணுங்களையா? அப்துல் கலாம் பேச்சுலர் தான், அண்ணா ஹசாரே பேச்சுலர் தான், ஐயா கர்ம வீரர் காமராஜர் பேச்சுலர் தான், பசும்பன் முத்துராமலிங்க தேவர் ஐயா பேச்சுலர் தான். இப்படி ஒழுக்கமா இருந்து சாதிச்ச நிறைய பேர் பேச்சுலர் தான். சொல்லு உங்க ஓனர்கிட்ட. கேட்டுக்க. அதைத்தாண்டா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். யார் அந்த தாடிங்கடிமா குதுக்கமா பேசிக்கிட்டு இருக்கேன்? நானும் உன் நண்பன் தான். நீ எப்படிடா என் நண்பனாவ? என் நண்பனின் நண்பன் எனக்கும் நண்பனே. அப்பாடி, ஏழ்ற பெண் பக்கமா கயத்தை பிடிச்சி ஏறி வந்துல வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கு. ஆமா, என்ன விஷயமா இங்க வந்திய? இந்த உலகமே எங்களை திரும்பி பார்க்கணும். உங்க 2 பேர்த்தையும். ஆமா, நீ 10வது பெயிலு சார், நீங்க 6 பாஸா பெயிலா சார்? படிச்சுட்டு இருந்தேன். அப்ப 5வதே சார்? வச்சுக்க. படிக்கிற வயசுல அப்படி என்னதே சார் பண்ணீங்க? பிள்ளையா இருக்கு, டெய்லி 108 குடம் தண்ணி எடுத்து ஊத்திட்டு இருந்தேன். நல்ல ஊத்தியது சார். தெரு முனையில ஒரு பிள்ளையார் அனாதியா கிடக்குறாரு, போய் தண்ணி ஊத்துறீங்களா? ஏய், இப்ப போய் எல்லாம் ஊத்த முடியாது. ஏய் எந்திரா, எந்திரிங்கடா. கத்தாத, ஹவுஸ் ஓனர் வந்துட்டு போறாங்க. எந்திரிங்கடா, நொன்னேடா. நடு ஜாமத்துல அட்டடக்கால போட்டுக்கிட்டு என்ன அலப்பறைய குடுக்குறீங்க? உங்க எம்டியை விட அந்த ஆளு எவ்வளவு மேல்றா. நான் தெரியாமத்தான் கேக்குறேன். ரோட்ல போற ஒருத்தனை உங்களால திரும்பி பார்க்க வைக்க முடியுமாடா? உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளது. ஐயா என்ன சொன்னீங்க? நினைக்கிறத பெருசா நினைக்கிறோம். கேட்டுக்கோ கேட்டுக்கோ கேட்டுக்கோ. கேட்டுச்சுடா. என்னைய பார்த்தா உங்களுக்கு இழிச்சா பேணிய மோத்துல எழுதி ஊட்டியிருக்கா? அது இல்லடா புலிக்குட்டி. ஏய் பேசாத. விடிஞ்சு எந்திரிச்சு பார்க்கும் போது ஒத்த பய இருக்க கூடாது. இறங்கி ஓடி போயிருங்க. கொஞ்சம் அசந்தா என்னமா குதிரை ஏறுறாங்க. சூப்பரா சண்டை போடுறாங்க. யாரா நீங்க? ஏன் காமெடி என்ன பண்றீங்க? இங்க வர போலீஸ்க்கு முடியாம ராஸ்கல். இங்க வா. ஜோதி நீ உள்ள இருந்துடா, வெளிய வராத. வாடி சாப்பிடுங்க. ஓனர் வாடி. ஏய் அதுல போறீங்க நீ. வந்துட்டு அடக்குறேன். ஐயோ பாண்டி யாரோ தொட்டி அடிச்சிட்டாங்க. ஏய் சண்டை ரிப்போர்ட் போறீங்களா இல்லையாடா? யார் நீங்க? ஏய் என்னடா பிரச்சனை உங்களுக்கு? யாரு சண்டை போடுறா? என்ன மாதிரி வந்துட்டீங்க நினைச்சேன். மரியாதையா வெளியே போயிருங்க, இல்லன்னா பெரிய சிக்கலாயிரும். உன்னையவே காலி பண்ண சொல்லிட்டு இருக்கேன். நீ உள்ள எக்ஸ்ட்ரா 2 வருஷம் முதல்ல உன்னைய தூக்குடா. வெளியே போட்டுட்டு உள்ள வாங்கிட்டாங்க. நமக்கு என்னடா பிரச்சனை உங்களுக்கு? எல்லாம் ஒன்னால என்னாலயா? ரோட்ல போற ஒருத்தனை திரும்பி பார்க்க வைக்க முடியுமான்னு கேட்டல, இப்ப நீ திரும்பி பாரு. மழைன்றதையும் மறந்துட்டு எல்லாரும் எங்களையே தானே பார்த்துட்டு இருக்காங்க. 5 நிமிஷத்துல எவ்வளவு செஞ்சிருக்கோம். ஆயுசு முடியறதுக்குள்ள எவ்வளோ செய்வோம். நடத்துங்கடா. ஐயா எப்ப கிளம்புற? இந்த இப்ப வரட்டி விட்டுரு. நான் கேட்டது உன்னையே. என்னையவா? அவங்க முகத்துல ஒரு ஒளி தெரியுது. தெரிஞ்சிருச்சா? அவங்கள பார்த்தா உருப்படுற மாதிரி இருக்காங்க. கூட இருந்து கெடுக்காம கிளம்புற வழிய பாரு. நீங்க அவங்க யாரு என்னன்னு தெரியாமையே. நீ பேசாத, முடிவை நான் தான் எடுப்பேன். எடுக்க சபாநாயகர். யாருமா அவங்க? தெரியாது. காந்தி உங்களுக்கு தெரியுமா? ஏன் சாந்தியை தவிர வேற யாரும் தெரியாதுப்பா. உங்க அப்பா தான் எதையும் கேட்க விட மாட்டேன்றாரு. ஒழுங்கா இருக்க சொல்லு, கை காலெல்லாம் உடைச்சு போடுவேன். ஏதாவது வேலை இருந்தா பாருடா. வேலை கிடைச்சா போக மாட்டாங்களா? உங்க வீட்டுக்கு முன்னாடி கிடக்கிறத அவங்க தான் அள்ளிக்கணும். அக்கா அக்கா நேத்து அம்மா போயிட்டு எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டாங்க. பாரதி அக்கா உன் பூத்தொட்டி 2 போச்சு. யாரு? புலிக்குட்டி வீட்டுக்கு 2 ரவுடி பசங்க வந்திருக்காங்க. நீயும் பைக் தொடக்கிற மாதிரி. புலிக்குட்டி ஏய் புலிக்குட்டி அவன் சிந்தாஸ் கவனிக்கல். நான் பாத்துட்டு தானே இருக்கேன். அமைதியா இருக்க சொல்லு. அக்கா அவங்க ரொம்ப டெரரா இருக்காங்க. அவங்க யாரா இருந்தா எனக்கு என்ன? ராஸ்கல்ஸ். என் தொட்டியை உடைச்சதுக்கு பதில் சொல்லணும். ஹே ஏஞ்சல்
உனக்கு என்னாச்சு? நீ ஏன் பேரஞ்ச மாதிரி நிக்கிற? கொஞ்சம் மிஸ் இருந்தா பாட்டிக்கு லிஃப்ட்ல பிஸ் கொடுத்திருப்பாங்க. அத்தாடி உருக்கிங்க. பாட்டி பயங்கரமா ஷாக் ஆயிட்டாங்க. இந்த வேலைய வேற பாத்தீங்களாடா? ஏய் கம் அவுட். புலிகுட்டி கூப்டீல? அறிவில்ல? நீ ஏன் வெட்டியா திரியற? கூட ரெண்டு ரவுடி பசங்களை கூட்டி வச்சு மிரட்டறியா? ஹீரோயிசம் பண்றாங்களா? ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்களாமே. சீன் போடுறீங்களா? நிறைய சீன் பார்த்துட்டோம். கெட்டது பண்ற மாதிரி ஆரம்பிப்பாங்க, அப்புறம் நல்லது பண்ணுவாங்க. பாவனா அவங்க மேல எங்களுக்கு பரிதாபம் வரும். நாங்க ஈயன் பல்லிருப்போம். அப்புறம் அவங்க ஏமாத்திட்டு ஓடுவாங்க. நாங்க நடுத்தரல நிக்கணும். ஏமா அவங்க இப்பத்தானே வந்திருக்காங்க, அதுக்குள்ள படத்தோடைய முழுக்கதையும் சொல்ற? குரூப்ல டான்ஸ் ஆடுறத விட்டுவிட்டு டைரக்ஷன் பண்ண போறியா? நான் உன்னிட்ட பேசிக்கிறேன். ஓனர் அவருக்கு நேத்தே மை வச்சுட்டாங்க. இவங்க முகத்துல ஒளி தெரியுதா சொல்றாரு. குமரா இங்க பாரு. ஏன் தொட்டி ரெண்டு தான்? பரவாயில்ல, அதுக்கும் சேர்த்து ஊத்த சொல்றா. ஊத்துக்க. நான் எதுக்கு ஊத்தணும்? இன்னைக்கு தண்ணி ஊத்த சொல்லுங்க. நாளைக்கு இதுலயே பூ பறிச்சு எங்க முன்னாடி வந்து நின்னு ஐ லவ் யூ சொல்லுங்க. நாங்க ஈயன் பல்ல இழுக்கணுமா? அவள போ சொல்றா. போங்க. எது உடைஞ்சதோ அவங்க வந்து எடுத்துக்கோங்க. நில்லு, நான் சொல்லல அவங்க முகத்துல ஒரு ஒளி தெரியுதுன்னு. தெரிஞ்சிட்டாலும் ஆமா, என் முகத்தை தவிர வேற எவன் முகத்தை பார்த்தாலும் அவருக்கு ஒளி போடா தெரியும். போடா, வெட்டிய சுத்தாம ஏதாவது வேலை இருந்தா போய் பாடுறா. வேலை கிடைச்சா போக மாட்டாங்களா? ஜோதி, பழசுக்கு புதுசு கொடுத்தாங்க பாரு, அது எல்லா பேரும் சேருது. ஆனா அந்த உடஞ்சதெல்லாம் எடைக்கு போட்டு அந்த காசை கொண்டு வந்து என் கையில கொடுத்தாங்க பாத்தியா? ஒசத்துட்டாங்கம்மா, ஒசத்துட்டாங்க. 67 ரூபா 50 பைசா. எண்ணி பார். அந்த ரெண்டு தட்டிக்கு ஊத்துலப்பா. அவங்க நினைச்சாலே என் கண்ணெல்லாம் கலங்குதுமா. இனிமே இது ரெண்டும் நம்ம தொட்டி. நான் சொன்னேன்னு அவர்கிட்ட சொல்லிடுங்க. கேட்டுக்க. இவங்க இங்க வராங்க, நம்மளே பாக்குறாங்க. ஏய், கிளி ஏன்டா நம்மள பாக்குது? இவங்கிட்ட சிக்கிர கூடாது. ஏய் ஓடுதுடா, புறா. ஓடாத. நில்லு. கண்ணு வேறையில தெரியல. முண்டோம் முண்டோம். உனக்கு தானே எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு ஒண்ணு தெரியாது இல்ல. அப்புறம் ஏன் ஒண்ணு? ஆமா உள்ள என்ன நோமா இல்ல? டேய், என்னடா இவ்வளவு வேத்து இருக்கு? உடம்புன்னா எரியுதுடா. இத மாட்டிக்கிட்டு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கால் எடுக்க நின்று போற வரவுல சந்தோஷப்படுத்தினா 300 ரூபா. 15 வருஷம் சென்னை வாழ்க்கையில மிஞ்சினது 4 பொம்மையும் 2 மோதிரம். அதையும் நேத்தே நீங்க ஆட்டைய போட்டிய, அதுல எடுத்ததுதானா? சிலு சிலுன்னு இருக்கு, அப்படி கிளம்புங்க. படிச்சவனே இங்க பல்ட்டி அடிக்கிற, உங்க நல்லா முடியாதுடா. ஆளா பறக்க விட்டுருவாங்க. நீ தோத்தவனை பாக்குற, பயப்படுற. நாங்க ஜெயிச்சவனை பாக்குறோம், தைரியமா இருக்கோம். கேட்டுக்க. கேட்டுச்சு. எனக்கு என்னமோ கிளி சொன்னதுதான் கரெக்ட்னு படுதுடா. படிக்காத நம்மளுக்கெல்லாம் எவன்டா வேலை கொடுப்பான்? படிச்சவனுக்கு தாண்டா ஒரு வேலை, படிக்காதவனுக்கு பாக்குறதெல்லாம் வேலை. வா. 2 டீ. கோடி பேத்த வாழ வைக்கிற மெட்ராஸ் நம்மளை மட்டும் விட்டுருமா என்ன? டீ வேணுமா? இந்தா அண்ணா, என்ன ஒரு டீ. என்ன ஒழுங்கா வேலையை பார்க்கணும். சரிங்க அண்ணாச்சி. அதை விட்டு ஏதாவது சலவாரத்தனம் பண்ணிய கட்டி தூக்கி விடுவேன். சரிங்க அண்ணாச்சி. ஹலோ ஹலோ, கரகம் இது உள்ள எடுத்து தொலையாது. இரியா இரியா, வெளியே வர இரு. நிலாவில் 2 கெண்டைகள். அடடே, நிலாவில் 2 கெண்டை மீன்கள் துள்ளி விளையாடுகிறது. 3 புள்ளி, ஒரு ஆச்சரியக்குறி. எப்படி இருக்கு கவிதை? அண்ணாச்சிட்டு கேளு, சொல்லுவார். நிலா முறைக்கிறது. செருப்பாரடி முதவிய ஒழுக்கங்கட்ட பயலோளுக்கு கடையில் என்ன வேலை? நீ அங்கே 4 மிதி மிதிச்சு பங்கு கணிச்சு விடு. நான் இவங்களை கட்டி கடலை எறிய விடுறேன். கேட்டுக்க. கேட்டுச்சு. ஏ கூவையிலா, நீ என்ன பிறகு பாத்துக்கிட்டு கிளம்பு. குடோன்ல போய் பொருத்தமான யூனிஃபார்ம் மாட்டிட்டு வேலையை கவனி. கிளம்பு கிளம்பு, ஒழுக்கமா இருக்கணும். எப்படி இருக்குன்னு பாருங்க அண்ணாச்சி.